வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேரிச்சம்பழம் கேக் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். முதல்ல அதோட விதைகளை நீக்கி பழுத்த வேரை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு நான் இன்னைக்கு 120 ml பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு அடுப்பில் வச்சு ரொம்ப நல்லாவே ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. பால் ஹீட் ஆனதுமே நம்மளோட பாலில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதன் பிறகு 1 கப் அளவு சீனி, 85 ml ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட பால் அண்ட் பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட்டில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. மீண்டுமே ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரிப்பொட்டி வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்க, நம்மளோட கேக் கலவை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு கேக் ரேவனி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட கேக் கலவையை நான் அந்த கேக் ட்ரேயில் ஆட் பண்ணுறேன். பாருங்க, இப்போ நம்மளோட கேக் கலவை ரொம்ப அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு பாதாம் எடுத்திருக்கேன். அதோட தோலை நீக்கிட்டு நான் அந்த கேக் கலவையின் மேலே அழகுக்காக சேர்க்கிறேன். அதன் பிறகு இன்னைக்கு நான் அவன் இல்லாமல் அடுப்பில் தான் உங்களுக்கு வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான அளவு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச கேக் கலவையை வச்சிடலாம். எனக்கு கேக் இன்னைக்கு குக் ஆகிறதுக்கு 20 to 30 நிமிடங்கள் எடுத்துச்சு. ஓகே, பாருங்க, நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. சுவையான நம்மளோட கேக் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.